அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, தியானம் செய்வதற்கு ஏற்ற நல்ல நேரம் எது என்ற தலைப்பில் நாம் இன்று பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது நல்ல நேரம் பார்த்து செய்வது நம் வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தியானம் செய்வதற்கும் ஏதாவது நல்ல நேரம் இருக்கிறதா என்றால், தியானம் செய்வதற்கு ஏற்ற நேரம் 24 மணி நேரம் சிறந்த நேரமாக இங்கே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் ஒரு நல்ல செயலை செய்யும் பொழுது எப்பொழுது அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரமே நமக்கு நல்ல நேரமாக இங்கே பார்க்கப்படுகிறது. 24 மணி நேரமும் தியானம் செய்வதற்கு ஏற்ற நேரமாக இருந்தாலும் அதிலும் மிக சிறப்பாக ஒரு நேரம் இருக்கின்றது. அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை, சிலருக்கு 3 மணி அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் 4 மணின்னு சொல்லுவாங்க, சில பேர் அதாவது சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பு வரை, அது 3:03 ஆரம்பித்து சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பு வரை ஒரு பிரம்ம முகூர்த்த நேரமாக பார்க்கப்படுகிறது. என்னோடய பார்வையில் நான் செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா, அதிகாலை 4 மணியிலேருந்து 4:45 ஒரு 5 மணி வரைக்கும் நான் தியானம் செய்வது வழக்கமாக வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு அந்த 4 மணி நேரம் என்று மிக சிறப்பாக பல அனுபவங்களை எனக்கு கொடுத்திருக்கிறது. ஏன் இந்த 4 மணி சிறப்பாக நேரமாக இங்கே சொல்லப்படுது என்றால், பொதுவாக எல்லா உயிரினங்களும் அசந்து தூங்கக்கூடிய நேரம் அந்த 4 மணி. 5 மணிக்கு அதிகபட்சமாக எல்லா உயிரினங்களும் முழித்துக்கொள்ளும். ஆனால் 4 மணி என்றது நம்ம டீப் ஸ்லீப், அசந்து தூங்கும் நேரமாக அந்த 4 மணிக்கு பார்க்கப்படுகிறது. அப்படி எல்லா உயிரினங்களும் அசந்து தூங்கும் நேரத்தில், அதில் முக்கியமாக மனிதன், ஏன்னா இங்கே மனிதனுக்கு தான் நிறைய குழப்பங்கள், எண்ண ஓட்டங்கள் இங்கே அதிகமாக இருக்கிறது. மற்ற எந்த உயிரினங்களுக்கும் அந்த மன ஓட்டமோ மன அழுத்தமோ அது எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது, மனிதனை தவிர. ஏன்னா இங்கே ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு பல ஆயிரம் எண்ணங்கள் வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த எண்ண ஓட்டம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மனித இனமே முழித்து இருக்கும் நேரம், அதாவது அந்த எல்லாரும் எந்திரிக்கிற நேரம். ஒரு 6 மணி மேலே ஆயிடுச்சுன்னா எல்லோரும் ஆல்மோஸ்ட் எந்திரிச்சிருவாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா மனிதனுக்குள்ளே பல ஓட்டங்கள் இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரே நேரத்தில். இந்த மனிதனுக்குள் ஓடக்கூடிய பல ஓட்டங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டு நமக்கு அது ஒரு தடையாக இருக்கும் என்பதால், அதாவது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா அது நம்ம உள்ளே தான் ப்ராசஸ் நடக்குதுன்னு. அப்படி கிடையாது. நமக்குள் வரக்கூடிய எண்ணங்கள் வெளியும் ஸ்ப்ரெட் ஆகி அது மற்றவர்களையும் பாதிக்கும் என்பது ஒரு உண்மை. அந்த வகையில் பார்த்தால், அது எல்லாரும் எந்திரிச்சவுடன் எல்லாருக்கும் இருக்க ஓட்டங்கள் வெளிப்பட்டு நாம் தியானம் செய்யும் பொழுது அது ஒரு தடையாக நமக்கு அமைகிறது. அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய 4 மணிக்கு அப்படி ஒன்றும் எல்லா மனிதனும் எந்திரிப்பது சாத்தியமில்லை. ஒரு சில பேர் வேலைக்கு போகிறதுக்காக எந்திரிப்பாங்க, சில பேர் தியானம் பண்ணுவதற்காக எந்திரிப்பாங்க. அந்தமாதிரி 4 மணிக்கு எந்திரிக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் பீப்புள் தவிர மற்ற எல்லாரும் தூங்கும் பொழுது அவங்களுக்குள் உள்ள எண்ண ஓட்டங்கள் வெளியில் பரவுவது கிடையாது. அதனால் இந்த வெளியில் நம்மை பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் எதுவும் இங்கே வெளியே வருவதில்லை. ஏன்னா பொதுவாக எந்த ஒரு மனுஷனுக்குமே 4 மணிக்கு பெரிய லெவலில் எண்ணங்கள் வராது. அப்படியே எந்திரிக்கக்கூடிய நபர்களாலேயும்
மற்றபடி ஒரு 6 மணிக்கு மேலே எந்திரிக்கிறவங்க, 7 மணிக்கு மேலே எந்திரிக்கிறவங்களாம் எந்திரிச்ச உடனே அவங்களுக்குள்ள பல எண்ணங்கள் அப்போ இருந்தே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால தான் 4 மணிக்கு நாம் எந்திரிச்சு தியானம் பண்ணும் பொழுது மற்ற எண்ணங்களால் நாம் பாதிக்காத அளவுக்கு நம்மளால் ஒரு பீஸ்ஃபுல்லாக தியானம் செய்ய முடியும். பொதுவாக நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம் ரொம்ப இருக்காது. அதாவது இருக்கும், ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள்லேருந்து 4 மணிக்கு எந்திரிக்கும் பொழுது ஒரு 5% 10% எண்ண ஓட்டங்கள் மட்டுமே இருக்கும். அதுவும் உங்களை பெரிய அளவில் பாதிக்காது. அப்போ அந்த 4 மணிக்கு நாம் எந்திரிக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இயல்பாகவே ஒரு அமைதித்தன்மை நிலவுவதால் நம்மால் ஒரு மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ ஒரு அமைதியான நிலையில் நம்மால் தியானம் செய்ய முடியும். அதற்காகத்தான் அதிகாலை 4 மணிக்கு தியானம் செய்வது சிறந்த நேரமாக நான் சொல்கிறேன். இன்னும் பல பேர் பல காரணங்கள் சொல்லலாம். 4 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்பாக இப்படி பல காரணங்கள் சொல்லலாம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம்தான். ஆனால் இந்த எண்ண ஓட்டங்கள் குறைவான நேரத்தில் நாம் தியானம் செய்யும் பொழுது நமக்குள் ஈஸியாக தியானம் மலர்ந்து விடுகிறது. அதற்காக தான் அதிகாலை 4 மணி என்பதை நான் சிறப்பான நேரமாக இங்கே கருதுகிறேன். அப்போது மற்ற நேரத்தில் தியானம் பண்ணால் தியானம் வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஒரு சின்ன வேறுபாடு என்னவென்றால், நீங்கள் ஒரு பகலில் ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தியானம் செய்தால் அதிகாலை 4 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்வதற்கு சமமாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் பகலில் 2 மணி நேரம் தியானம் செய்யும் பொழுது பல எண்ண ஓட்டங்கள் நடுவில், பல சத்தங்களின் நடுவில் நம்மளால் ஒரு அமைதியில் தியானம் செய்ய முடியாது. இதே 4 மணி என்பது நமக்குள் எண்ண ஓட்டங்களும் குறைவாக இருக்கும். வெளி உலகில் இந்த பிரபஞ்சத்தில் படரக்கூடிய எண்ண ஓட்டங்களும் குறைவாக இருக்கும். வெளியிலேருந்து சத்தங்களும் மிக மிக குறைவாக இருக்கும். ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா வீட்டில் சமையல் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கும், பக்கத்து வீட்டில் சவுண்டு வரும். இது மாதிரி நம்ம சுற்றிலும் என்னென்ன சவுண்டு வருதோ அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும்பொழுது நம்மளால் ஒரு தியானத்தில் முழுமையாக ஈடுபட முடியாது. அதனால்தான் அதிகாலை 4 மணி என்பது நம்ம சுற்றிலும் எந்த சத்தமும் இல்லாமல், நமக்குள்ளும் எண்ணங்கள் வராமல், நம்ம வீட்டை சுற்றி வீட்டுக்குள் எந்த சத்தமும் இல்லாமல் நம்மளால் ஒரு அமைதியாக தியானத்தில் முழுமையாக ஈடுபட முடியும். அதற்காக தான் அந்த 4 மணி என்பது ஒரு சிறப்பான நேரமாக நான் இங்கே கருதுகிறேன். ஒருவேளை உங்களால் 4 மணிக்கு எந்திரித்து தியானம் செய்ய முடியவில்லை, வேலை காரணமாக பல காரணங்களால் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு இரவு பணிகள் இருக்குது, அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க. அந்த மாதிரி 4 மணிக்கு தியானம் பண்ண முடியாவிட்டால் மாலை ஒரு 6:30 மணிக்கு, அதாவது சூரியன் மறையும் தருவாயில் மறைந்தவுடன் ஒரு 6 மணியோ 6:30 மணியோ அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்தால் காலையில் 4 மணிக்கு தியானம் செய்யும் பொழுது என்ன அனுபவம் இருக்குமோ அதில் 75% அனுபவம் மாலை தியானத்தில் கண்டிப்பாக நிகழும். அப்போ மற்ற நேரத்தில் தியானம் பண்ணால் இந்த அனுபவங்கள் கிடைக்காதானா? கிடைக்கும். நீங்கள் காலையில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செய்யக்கூடிய தியானத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் பகலில் 2 மணி நேரம் பண்ணால் தான் அந்த உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அப்போது காலையில் ஒரு தடவை மட்டும் தியானம் பண்ணால் போதுமா அப்படின்னா, நேரம் இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தியானம் பண்ணலாம். ஆரம்பத்தில் நான் தியானம் செய்ய ஆரம்பித்த பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மணி நேரம் நான் தியானம் செய்வேன். காலையில் 4 மணியிலிருந்து 5 மணி வரை. அதன் பின் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் பொழுது வீட்டில் ஒரு 8:30 மணிக்கோ 9 மணிக்கோ உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்வேன். ஆஃபீஸ்க்கு போன பிறகு ஆஃபீஸில் உட்காந்து அங்கே ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ தியானம் செய்வேன். அதற்கப்புறம்
ஒரு 12 மணி 12:30 மணி போல் ஒரு 15 நிமிஷம், மாலையில் ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ சிறிது நேரம், ஒரு 7 மணிக்கு சிறிது நேரம், இரவு படுக்கும் பொழுது ஒரு சிறிது நேரம், இந்த மாதிரி ஒரு பல நேரங்கள் ஒதுக்கி மொத்தமாக ஒரு நாளைக்கு 3 மணி நேரங்கள், நான் சொல்வது குறைந்தபட்சம் 3 மணி நேரங்கள் நான் தியானம் செய்திருக்கின்றேன் ஆரம்ப காலத்தில். இப்பொழுது எனக்கு 3 மணி நேரம் தேவைப்படாது. அன்று 3 மணி நேரத்தில் செய்யும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இன்று ஒரு 15 அல்லது 20 நிமிட தியானத்தில் என்னால் அனுபவம் கிடைத்து விடுகிறது எனக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் நாம் தியானம் செய்யும் பொழுது ஒரு அதிக நேரம் செய்வது நமக்கு ரொம்ப நல்லது. ஏனென்றால் நீங்கள் தினமும் 1 மணி நேரம் தியானம் செய்து ஒரு 6 மாதமோ 1 மாதமோ 1 வருஷமோ கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நீங்கள் தினமும் நேரம் கிடைத்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 6 மாதத்தில் உங்களால் முழுமையான அனுபவத்தை உங்களால் அடைய முடியும். அப்படி நேரம் இல்லாதவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களால் அமர முடியவில்லை என்றால் அது 2 மணி டைமாக பிரிச்சுக்கலாம். மார்னிங் ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம், அது மாதிரி பிரிச்சுக்கலாம். இன்னொரு கேள்வி வரும், தொடர்ச்சியாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒர்க் ஆட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது புதுசாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் உட்காரும்போது ஒரு 5 நிமிடம் கூட என்னால் உட்கார முடியாது 4 மணிக்கு தியானத்தில். ஏன்னா புதுசாக பண்ணும்போது நம்மளால் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்து பழக்கம் இல்லை. அப்போ திடீர்னு தியானம் பண்ணும்பொழுது ஒரு 5 நிமிடம் கூட நம்மளால் உட்கார முடியாது. ஒரு நேரம் 5 நிமிஷம் உட்காருவேன், அப்புறம் எந்திரிச்சிடுவேன், ஸோ மறுபடியும் உட்காருவேன். இப்படியே கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் போக 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 அதிகபட்சமாக நான் ஒரே நேரத்தில் 7 மணி நேரம் உட்காந்து தியானம் செய்திருக்கின்றேன். அது அடிக்கடி இல்லை, அப்பப்போ எப்போயாவது ஒரு 7 மணி நேரம் தியானம் பண்ணுவேன் தொடர்ச்சியாக. ஆனால் நிறைய தடவை தொடர்ச்சியாக 3 மணி நேரம்லாம் தியானம் செஞ்சுருக்கேன் தொடர்ச்சியாக. ஏனென்றால் ஆரம்பத்துலேருந்து ஒரு நாளைக்கு நான் 3 மணி நேரம் தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சில நேரங்கள் வேலையின் காரணமாக எனக்கு அந்த தனித்தனியாக பிரித்து தியானம் பண்ணுற நேரம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது, ஒன்று காலையில் ஸோ இங்கேருந்து கிளம்பும் போது 4 மணிக்கு உட்காந்தா 7 மணி வரைக்கும் தியானம் பண்ணிடுவேன். இல்லாட்டி காலையில் சீக்கிரம் வேலை விஷயமாக வெளியே போகின்றுச்சுன்னா நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாலுமே அந்த 3 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு தான் படுப்பேன். சில நேரங்களில் நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் கூட 11 மணிக்கு உட்காந்து 12, 1, 2 மணி நேரத்துக்கு தியானம் பண்ணிட்டு படுத்துட்டு மறுபடியும் 4 மணிக்கு எழுந்துச்சுலாம் தியானம் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கேன் தியானத்துக்கு. எஃபோர்ட் போட்டிருக்கேன்னு தாண்டி எனக்கு அது ஆக்சுவலாக முன்ன பின்ன தியானம் பண்ணி பழக்கம் இல்லை. தியானம் பண்ணணும்னு ஒரு எனக்கு ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. ஆக்சுவலாக தியானம் பண்ணுறது ஒரு ஒரு யாரையும் பார்த்துல எனக்கு அந்த எண்ணங்கள் வரல. எனக்கு ஒரு சூழ்நிலையை உருவாச்சு, தியானம் பண்ணணும், தியானம் பண்ணால் எனக்கு நல்லது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்போ தான் நான் தியானத்துக்குள்ளே வரேன். அப்போது எனக்கு அந்த சூழ்நிலை மாறுவதற்காக எனக்கு எப்படியாவது இந்த தியானத்துக்குள்ளே போய் நாம் ஒரு அமைதித்தன்மையை அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் முதல் 3 வருஷம் பார்த்திங்கன்னா டெய்லி 3 ஹவர்ஸ் 3 மணி நேரம் டெய்லி தியானம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 3 வருஷம். அப்புறம் போக போக அந்த டூரேஷன் குறைஞ்சிட்டே வந்துடுச்சு. இப்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான தியானத்தில் இப்போ நான் பண்ணிட்டு வரேன். அது என்னென்னா 4 மணிக்கு நான் முன்னாடி தியானம் பண்ணுவேன். இப்போது காலையில் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே பீச்சில் போய் அந்த சூரியன் உதயமாகிற இடத்துல அந்த கடற்கரை ஓரத்தில் அந்த அலை வர இடத்துல அந்த மேட்டுக்கிட்ட உட்காந்து இப்பொழுது அங்கே போய் நான் தினமும் தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது நான் இனி வரும் நாட்களில் அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா தியானம் பண்ணுறதுக்கு நம்ம தியானம் எதுக்காக பண்ணுறோன்னு தாண்டி தியானம் செய்தால் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது நான் நிறையா உணர்ந்திருக்கேன். ஆக்சுவலாக
ஒரு விஷயத்தில் தெளிவாகணும்னு சொல்லி தான் தியானத்துக்குள்ளே வந்தேன். ஆனால் இப்போது நமக்கு பல விஷயங்களில் இந்த தெளிவு கிடச்சிருக்கு. பல விஷயங்கள்லாம் நமக்கே நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அந்தளவுக்கு நமக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்கள். அந்த மாற்றத்தின் விளைவு தான் இன்றைக்கி ஒரு கடற்கரையில் போய் அந்த 5 தத்துவங்களும் பஞ்ச தத்துவங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கடற்கரை. எனக்கு அந்த 5 தத்துவங்களும் பஞ்சபூதங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம், ஒரே இடம் கடற்கரை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ வேறு ஏதாவது இடம் தான் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் பீச்சு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்புன்ற சூரியன் வெளிச்சம், இது முழுமையாக இயற்கையாக எனக்கு கிடைக்கும் பொழுது, ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பீச்சில் ஒரு 1 மணி நேரம் தியானம் பண்ணுவேன். அந்த 1 மணி நேரத்தில் பண்ணுற தியானம் இப்போலாம் ஒரு 20 நிமிஷத்தில் என்னால் அந்த ஒரு ஃபீல் பண்ண முடியுது. அந்த அனுபவத்தை என்னால் உணர முடியுது. அப்போது நம்ம எதை நோக்கி நம்ம தியானம் பண்ணுறோமோ, ஆரம்பத்தில் நமக்கு டியூரேஷன் அதிகமாக ஆக ஆக ஒரு அனுபவம் கிடைக்குது வேறு. நம்ம பழக பழக நமக்குள்ள டியூரேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஒரு ஆரம்பத்தில் பீச்சில் 1 மணி நேரம் பண்ணக்கூடிய தியானத்தில் எனக்கு என்ன அனுபவம் இருக்கோ, அது இப்போ ஒரு அதிகபட்சம் 15லேருந்து 20 நிமிஷத்தில் அந்த அனுபவத்தை என்னால் உணர முடிகிறது. நான் இப்போ டெய்லி பீச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு 1/2 மணி நேரம் தியானம், அப்புறம் அங்கே கொஞ்சம் வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக நான் பீச்சில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சில மாதங்களாக. இதுக்கான காரணங்களை நான் பின்னாடி உங்களுக்கு வீடியோவை நான் போடுறேன். இப்போது நீங்கள் இப்போ தான் முதல் தியானம் பண்ணக்கூடிய நபராக இருந்தால், நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு செய்யும் தியானம் உங்களை விரைவாக உங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வரும். காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நமக்குள் ஒரு மாற்றம் நிகழ வேண்டுமென்றால், நமக்குள் ஒரு அமைதித்தன்மை வர வேண்டுமென்றால், நேரம் பார்க்காமல் 4 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணால் நம்மளால் ஒரு குறுகிய காலத்தில் நமக்குள் இழந்த சந்தோஷத்தையும் இழந்த அமைதியையும் நம்மளால் உடனடியாக மீட்டெடுத்து, இங்கே பொதுவாக நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம், தியானம் பண்ணும்பொழுது நல்லாயிருக்கு, தியானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் மறுபடியும் அந்த லௌகீக வாழ்க்கையில் அந்த ஒரு துக்கத்தில் தான் மாற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு நிகழ்ந்திருக்கு ஆரம்பத்தில். இது தொடர்ச்சியாக பண்ண ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ஒரு மணி நேரம் தியானத்தில் உங்களால் சில நேரம் ஒரு அமைதித்தன்மையை உணரும் பொழுது, நீங்கள் சில வருடங்கள் தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா அந்த அமைதித்தன்மை உங்களுக்குள் எப்பொழுதும் நிரந்தரமாக உங்களுக்குள் இருக்கும். நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை வரை எப்பவுமே நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரன் பண்ணுவீங்க. இது நான் உணர்ந்த ஒரு உண்மை. அப்போது தியானம் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு கோவப்பட மாட்டாங்களா, துக்கப்பட மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தியானம் பண்ணும் பொழுது கோபம் வராது, துக்கம் வராது, நமக்கு சில பிரச்சனைகள் வராது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. தியானம் பண்ணுவதற்கு முன் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் கடந்து செல்வதற்கு பல காலங்கள் ஆகிறது, சில வருடங்கள் கூட ஆகும். அது பிரச்சனையை பொறுத்து மாறுபடும். ஆனால் ஒரு தியானம் பண்ணக்கூடிய நபருக்கு, தொடர்ச்சியாக ஒரு பல வருடமாக தியானம் பண்ணக்கூடிய நபருக்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த துக்கம் வந்தாலும் அந்த ஒரு சில வினாடிகள் கடந்து போய்விட முடியும். யாருக்கும் இங்கே எதுவும் வராது என்பது கிடையாது. நாம் அதை கடந்து போகிறோமா இல்லை என்பதுதான் முக்கியம். வருடக்கணக்காக கடந்து போக முடியாத பிரச்சனைகள் எல்லாம் சில வினாடிகள் நம்மளால் கடந்து செல்ல முடியும் என்றால் அதுதான் தியானத்தின் பவர். இன்றைக்கி எல்லாருக்கும் தியானம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எண்ணங்கள் இருக்குது. எல்லாரும் துக்கத்திலேருந்து விடுபடணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது. ஆனால் தியானம் உட்கார்ந்து பண்ண முடியலை.
நேரம் இல்லைன்னு சொல்வது ஒரு சாதாரண ஒரு ஏற்க முடியாத காரணம். நமக்கு ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் வேண்டுமென்றால் நாம் கண்டிப்பாக தியானம் செய்தே ஆக வேண்டும். இல்லை நான் துக்கத்தோடையே வாழ்ந்துடுறேன், ஒரு ஒரு மன அழுத்தத்தோடையே வாழ்ந்துறேன் அப்படின்னு நினச்சா உங்கள் முடிவு. தியானம் மூலமாக நமக்குள் பல மாற்றங்கள், மனம் மட்டுமல்ல இந்த உடலும் மிக மிக ஆரோக்கியமாக மாறுவதை காணலாம். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல், இன்று முதல் தினமும் 1 மணி நேரம் தியானம் செய்து பாருங்கள். ஒரு 6 மாதத்தில் உங்கள் உடலும் மனமும் எப்படி செயல்படுகிறது என்பதை உங்களால் உணர முடியும். முதல் சாய்ஸ் அதிகாலை 4 மணி பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் பண்ண முடியாது, அதாவது தூக்கத்தை தாண்டி, நான் சொல்ல தூங்குறதுனால பண்ண முடியாதுன்ற காரணம் தேவையில்லை. இரவு பணி இல்லை பயணம் பண்ணுறேன், இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லக்கூடிய நபராக இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு 4 மணிக்கு தியானத்தில் அமர்ந்து ஒரு சில மாத குறுகிய காலத்தில் உங்களால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக அடைய இந்த முயற்சியை நீங்கள் செய்து பாருங்கள்.